தமிழகம் முழுவதும் பாலிடெக்னிக் படிப்பிற்கு மவுசு குறைந்து வருகிறது. இதன் காரணமாகவே 80 பாலிடெக்னிக் கல்லூரிகள் இந்த ஆண்டு சேர்க்கை நிறுத்திவிட்டனர். இது தொடர்பாக அதிர்ச்சி தகவலை வெளியிடுகிறது நமது ஜிம் தொலைக்காட்சி. தமிழகம் முழுவதும் 55 அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள், 31 அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் 401 தனியார் பாலிடெக்னிக் கல்லூரிகள் இயங்கி வருகின்றனர். கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு வரை பாலிடெக்னிக் படிப்பிற்கு மிகப்பெரிய மவுசு இருந்து வந்தது. அப்போது அனைத்து கல்லூரிகளிலும் மாணவர் சேர்க்கை என்பது நிரம்பி வழிந்தது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு முதல் பாலிடெக்னிக் படிப்பிற்கு மவுசு குறைந்து வருகிறது. கடந்த ஆண்டு மட்டுமே 91,000 இடங்கள் காலியாக இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு அதையும் தாண்டி பாலிடெக்னிக் மாணவர் சேர்க்கை என்பது மிகவும் மந்தமான நிலையில் இருந்து வருகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள 80 தனியார் பாலிடெக்னிக் கல்லூரிகள் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை கலந்தாய்வில் பங்கேற்கவில்லை. இதன் மூலம் முதலாம் ஆண்டு டிப்ளமோ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையை 80 கல்லூரிகள் நிறுத்திவிட்டனர் என அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. இது மொத்த தனியார் கல்லூரிகளில் 5இல் 1 பங்காகும். தனியார் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மொத்தம் 1,10,000 இடங்கள் உள்ளனர். ஆனால் கலந்தாய்வில் 80 கல்லூரிகள் கலந்து கொள்ளாத சூழ்நிலையில் 321 தனியார் கல்லூரிகள் கலந்து கொண்டனர். அதிலும் 36,000 இடங்கள் மட்டுமே நிரம்பி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே தமிழகத்தில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் நிறுவனங்கள் மிகப்பெரிய தடுமாற்றத்திற்கும் ஆளாகி இருக்கின்றனர். அதே சமயம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 80% இடங்களும், அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 70% இடங்களும் நிரம்பிவிட்டதாக தகவல் தெரிவிக்கின்றனர். தற்பொழுது மாணவர்கள் அனைவரும் என்ஜினியரிங் போன்ற தொழில்நுட்ப படிப்புகளில் அதிக ஆர்வம் காட்டி வருவதால் பாலிடெக்னிக் படிப்புகள் மீது ஆர்வம் இல்லை என தெரிய வந்துள்ளது. மேலும் இதே நிலை நீடித்தால் அடுத்த ஆண்டு 50% தனியார் பாலிடெக்னிக் கல்லூரிகள் இழுத்து மூடப்படும் என்ற அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்துள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்க ஜெம் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.